ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காக நான். மை ஸ்டைல் புளி சாதம்ங்க. நிறைய பேர் புளி சாதம் செய்கிறதுக்கு நிறையா பொருளை போட்டு அதை செஞ்சு இது செஞ்சாதாங்க புளி சாதம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எதையுமே போட வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதை வச்சே நம்ம புளி சாதம் செஞ்சிடலாம். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க மல்லி வறுத்து போடணும், மிளகா வறுத்து போடணும், வெந்தயத்தை வறுத்து போடணும். இதெல்லாம் வறுத்து போட்டு ஆற வச்சு சமைக்கிறதுக்குள்ளே அதுக்கே ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா போயிடும். அதெல்லாம் போடாமல் வீட்டில் சிம்பிளாக சூப்பராக கோயில் பிரசாதம் மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான கடுகு, வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, நான் கொஞ்சம் பூண்டு போட்டுக்குவேன். ரெண்டாவது பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு மெயின். நல்லா செக்கு நல்லெண்ணெய் வாங்கி இதெல்லாம் வச்சுக்கிட்டா போதுங்க. சட்டி சூடானேன்னா நல்லெண்ணெயை ஊற்றி இருங்க. சோறு வந்து பதமாக இருக்கணுங்க, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. சோறு நல்லா பதமாக வடிச்சிக்கிங்க. பதமாக வடித்து அதை ஆற விட்டுக்குங்க. இதில் நம்ம எண்ணெயில் வந்து இந்த எடுத்து வச்ச தாளிக்க வச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்குங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அதில் வந்து பட்டை மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. நல்லெண்ணெய் வாசம் சூப்பராக வரும். அந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், ஒவ்வொருத்தவங்க மஞ்சத்தூள் போடுவாங்க, போடாமல் இருப்பாங்க, அது அவங்க விருப்பம். அதேமாதிரி கல் உப்பு போடுங்க. நல்லா கெட்டியாக புளியை கரைச்சி வச்சுட்டு கெட்டி தண்ணி தண்ணி ஊற்றினாலே போதுங்க. நல்ல தொக்கு. இது வந்து ஒரு 8 பேருக்கு கூடயும் இந்த தொக்கு கரெக்டாக இருக்கும். 8 பேருக்கு சாதம் கிளற அளவுக்கு இந்த தொக்கு நான் செஞ்சுருக்குறேன். இந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். அது வரைக்கும் நல்லா தொக்கை வதக்கணுங்க. நல்லா கிரேவி மாதிரி எண்ணெய் மேலே வந்த பிறகு அதை எடுத்து ஆறுன சாதத்தில் கிளறி வச்சு அதை சாப்பிட்டோம்னா வச்சுங்க, கோயில் பிரசாதம் மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கணுங்க. இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நேரம் இழுத்து போட்டுக்கிட்டுலாம் செய்யாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ மக்கள்.